ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம NYSE USDல 1 minute ஸ்கேல்பிங்ல 1:6 ரிஸ்க் ரேஷியோல ஒரு ட்ரேட் எடுத்துடணும். அந்த ட்ரேட் நம்ம எப்படி எடுத்துடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம சொல்ல போறோம். நம்பர் 1, நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம், நம்ம எல்லாமே பண்ணோம், அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா எஸ். இப்ப என்னுடைய ட்ரேட் இன்வெஸ்டர் டெலிகிராம் குரூப்ல நான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா எப்பவுமே சரி பிஃபோர் சார்ட் முதல்ல நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது என்னோட டீமுக்கு வந்துட்டு சிக்னல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண மாட்டேன். பட் நான் ட்ரேட் எடுத்து வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம எதெல்லாம் பார்த்து ட்ரேட் எடுத்தோம் அஸ் பர் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கான எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா NYSE USDல இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். NYSE USDல பிஃபோர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான் என்னென்ன பண்ணிடணும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும், அண்ட் தென் அதுல எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிடணும் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். என்ட்ரி பிரைஸ் பாத்துக்கோங்க, அண்ட் தென் டார்கெட் பிரைஸுமே பாத்துக்கோங்க, ப்ராப்பரான டார்கெட் அடிச்சது. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1, சோ இந்த இடத்துல செல்லுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு இந்த இடத்துக்கு வெயிட் பண்ணிடணும். சோ நம்பர் 2, அதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சிச்சு. நம்பர் 3, சோ அதோடைய டார்கெட்டுமே ஹிட் ஆயிருந்துச்சு. சோ அதுக்கான ப்ராஃபிட்டுமே உங்கள்கிட்ட நான் வந்து ஷோ பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்துனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல போனேன். சோ வாங்க வீடியோ வந்து தெளிவா பார்ப்போம். சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 50 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமுக்கு நான் பேய்க்கிறேன். சோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பார்க்கும்போது என்னோட மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன பேசிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கிளியர்ட் அப் ட்ரெண்ட். சோ பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சோ இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட். சோ இந்த அப் ட்ரெண்டோடைய ஸ்ட்ரெச்சஸ் எப்ப மாறும் அப்படின்னா இந்த லெவல பிரேக் பண்ண முடியும். இந்த லெவல பிரேக் பண்ணா என்னோட ஸ்ட்ரெச்சர் மாறும். அதர்வைஸ் இந்த மொமெண்டம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இம்பல்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். So as per the trading rule, so இந்த இம்பல்ஸ மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த கரெக்ஷன் எப்ப இருக்குன்னா இதோடைய லோயர் டைம் ஃப்ரேம்குள்ள போய் தான் இருக்கும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்க்கு நான் போறேன். அண்ட் தென் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பிளஸ் கிளியர்டு ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்ல வந்து நல்லாவே கொடுத்து இருக்கு. ஸோ இப்ப கரண்டா பாத்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணோம். ஆனா இந்த மொமெண்டம் ஒரே மொமெண்டமா இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ஒரே மொமெண்டமா இருக்கிறப்போ நம்ம அதுக்கேற்றாவே நம்மளோட ரோல் ஓவர் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ இந்த இம்பல்ஸுக்கு எப்ப வேணாலும் கரெக்ஷன் இருக்கலாம். இந்த இம்பல்ஸுக்கு எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், கரெக்ஷன் இருக்கலாம். பட் இதோடைய மைனர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் மாறுச்சா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ நான் மைனர் டைம் ஃப்ரேமுக்கு போறேன். சோ மைனர் டைம் ஃப்ரேம்லயுமே மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கிளியரா மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆயிருக்குங்க. கிளியரா மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த லெவல்ல வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சப்போர்ட் லெவலா கன்சிடர் பண்ணிட்டு இங்க எனக்கு ரெஸ்பெக்டபிள் ஏரியாவுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கும்போது அப்பதான் எனக்கு இங்க தெரியுது இங்க ஒரு பெரிய இம்பேலன்ஸ் கேண்டலோட இருக்கு. இன்னும் இந்த இம்பேலன்ஸ் என்ன பண்ணல, மார்க்கெட் ஃபில் பண்ணல. இம்பேலன்ஸா மார்க்கெட் என்ன பண்ணல, ஃபீல் பண்ணல. அப்போ இந்த இம்பேலன்ஸா கவர் பண்றதுக்கு மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இது நடந்தாதான் மார்க்கெட்ல என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ தென் we have to be decide that. சோ ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நான் டிசைட் பண்ண போறேன். சோ ஏதாவது செக் பண்ணி தான் ஆகணும். சோ மார்க்கெட்ல அப்படியே டிராவல் பண்ண முடியாது. we can check this. சோ ஏதாவது சேனலோ இல்ல மற்ற ரியாக்ஷனோ இருக்கான்னு நான் செக் பண்றேன். சோ எதுவுமே இல்ல. சோ பட் இந்த இம்பேலன்ஸுக்கு வரணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இன்னும் ஷிஃப்ட் நடக்கணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 மினிட்டுக்கு போய்க்கிறேன். சோ 1 மினிட்ல நான் ரிஃபைன் பண்றேன். ரிஃபைன் பண்ணும்போது எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் வச்சுட்டு இந்த என்ன பண்ணிருக்குன்னா லோவை பிரேக் பண்ணிடுச்சு. சோ கீழே வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ கீழே வரப்போ இங்க இம்பேலன்ஸுக்கு இங்க இம்பேலன்ஸுக்கு கண்டிப்பா இங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ரியாக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? சோ ப்ராபபிலிட்டிஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம், செட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழணும் அப்படின்னா எனக்கு கீழே இம்பேலன்ஸுமே இருக்கு. இந்த இம்பேலன்ஸை கவர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். தென் இவ்வளவு தூரம் வந்த மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகாம இவ்வளவு தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத டிசைட் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே
நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ என்னென்னலாம் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கெட் கீழே தான் போடுனா ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சேன், என்னோட செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சேன், என்னோட தேர்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சிருக்கேன். ஸோ லோ லெவல் வரைக்கும் வைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த லோ வரைக்கும் வைக்கிறேன். ஏன்னா இதையும் உடச்சிட்டுனா இன்பேலன்ஸ் வரைக்கும் போக தெரியும். செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சுட்டு தேர்ட் டார்கெட்டை என்னோட இந்த லோ வரைக்குமே நான் மார்க்கெட்ல வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். 3 லெவல் ஆஃப் டார்கெட் வந்து நம்ம வச்சாச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டார்கெட் லோலையும், செகண்ட் டார்கெட் இம்பேலன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஏரியா, தேர்ட் டார்கெட் இதோட மேஜர் லோஸ்லயுமே நம்ம வச்சிட்டோம். ஸோ மார்க்கெட்டிங் ஆனா இப்ப நிறைய பேர் பண்ண தப்பு உடனே இங்க என்ட்ரி இருக்குது, அது கூடாது. ஏன்னா இங்க மேலுமே இம்பேலன்ஸ் இருக்கு. மேபி இதை கவர் பண்ணிட்டு அங்கிருந்து டிராப் அவுட் ஆகலாம். அப்போ எனக்கு மேல கவர் பண்றதுக்கான ஏரியாவை நான் டிசைன் பண்றேன். ஸோ இங்க எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சப்ளை லெவல் இருக்கு. ஸோ ஓகே மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த சப்ளை லெவல்ல ரியாக்ட் ஆகிறதுக்குன்னா ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் யோசிக்கேன். எனக்கு இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுப்போம். ஸோ அதே தான் நான் இங்கேயுமே போட்டிருந்தேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் இங்க பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் இவ்வளவு தூரத்துல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேல போகுது. எதுக்காகனா இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் அங்கே என்ன ஆகலாம், கீழே விழலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதுப்ப இங்க ஒரு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேங்களா, இங்க என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகுது, ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஸ்டாப் லாஸை மேல வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிராவலும் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை இந்த வரைக்கும் வச்சுட்டு இது வரைக்கும் இங்க போனதுக்கு தான் என்ட்ரி இருக்கு. ஏன்னா நம்ம முதல்ல இங்க நான் என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்டு அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் மேல போனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்ல we have to be deciding. ஸோ மார்க்கெட் வந்து மேல போய்கிட்டு இருக்கு. ஸோ மேல போயிட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உடனே என்ட்ரி எடுக்க முடியும். என்னோட ஏரியாவுக்கு வேணும். என்னோட ஏரியாவுக்கு வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரியை பிளேஸ் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ கிளியர். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி நெட்டா பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் என்ன இருக்குன்னா என்னுடைய ஏரியாவுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு, ரியாக்ட் ஆகிட்டு அங்கேயே எனக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறத இந்த இருக்கும். ஸோ எனக்கு இங்கேயே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட். இப்போ இன்கேஸ் இங்கே நீங்க தேடி இருக்கீங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, இங்கே நீங்க தேடி இருக்கீங்கன்னா தாராளமா என்ன பண்ணலாம், யூ கேன் கோ வித் தி என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுன்னா இதுக்கு மேல நான் வைக்க போறேன். ஸோ ஆக்சுவலி என்னோட பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு மேல வைக்கிறேன். ஸோ ஏன்னா இதுல இருந்து ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து என்ன பண்ணலாம், கீழே வைக்கலாம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் டார்கெட் வர வைக்கப்போ எனக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்த வச்சுக்கோம். ஸோ தென் என்னுடைய லோ வரைக்கும் என்னோட டார்கெட் வைக்கிறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 1:6 ரிவார்ட் ரேஷியோல நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட டார்கெட்ஸை பேஸ் பண்ணிருக்கேன். ஸோ 1:6 வைக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை, எனக்கு ஒரு 6% ரிவார்ட் வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ப்ராபபிலிட்டியுமே இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல உள்ள ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே, ஏன்னா மேபி இதுக்கு மேல தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு டிராப் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் இவ்வளவு தூரம் ஏற்றி வச்சதுக்கான ரீசன் ஆக்சுவலி இது என்னோட டீமோடைய டிஸ்கஷன் பிளான் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல வச்சிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் செல் ஆகும் அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தென் வி கேன் வாட்ச். ஸோ கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு ஸோ அங்கேயும் மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிராப் பொட்டன்ஷியலான ஒரு நல்ல டிராப் கொடுத்துட்டு அங்கேயும் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளியர் கட்டான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ என்னோட டார்கெட் 1 ஹிட் ஆனோடனே என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய என்ட்ரிக்கு நான் மாட்டி வச்சிருவேன். ஸோ என்னோட என்ட்ரி திகழே ஆகல. ஸோ மார்க்கெட் என்ன இருக்கு, ஃபுல் ஃபால். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட செகண்ட் டார்கெட் முடிஞ்சோன்னா என்னுடைய என்ட்ரியை வந்துட்டு என்ட்ரியில இருந்த இடம் என்னோட டார்கெட் 1ல வச்சுட்டு வி ஹேவ் டு பி வெயிட். ஸோ என்னோட ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்னோட ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. ஸோ 1:6 என்னால ரிவார்ட் எடுக்க முடியுது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வி ஹேவ் டு பி கிளியர்டு டார்கெட் அண்ட் தென் கிளியர்டு ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதுக்கான லைவ் ப்ரூஃபுமே உங்கள்கிட்ட வந்து இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும் போது மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஃபைன் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், எதுக்காக இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும். ஒரு ட்ரேட் எடுக்க போயிங்கன்னா as per the ப்ராப்பர் பிளான் எதுக்காக இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கணும், ஒரு பையோ இல்ல ஒரு செல்லோ, ஏன் நான் இங்க பை எடுக்கணும், ஏன் செல் எடுக்கணும், மார்க்கெட்டோட மொமெண்டம் எந்த இடத்துல இருக்கப்போ அந்த மார்க்கெட்டோட மொமெண்டமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா லோ பிரேக். சோ இந்த ஹை லெவல்ல பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் கீழே தாங்கிறத என்னால டிசைட் பண்ண முடிச்சு. இந்த ஹை லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட சப்ளையுமே இருந்துச்சு. சோ அந்த சப்ளைல எனக்கு ரியாக்ஷன் கொடுத்தா நான் செல்லு போலாம் வெயிட் பண்ண, அதே மாதிரி எனக்கு ரியாக்ஷன் கொடுத்துச்சு, நான் செல் எடுத்தேன். மார்க்கெட் நல்ல ஒரு டிராப்புமே இந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான மெத்தட்.
ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல சிம்பிளான வே. இதை விட பெஸ்டான ட்ரேட் ஐடியா கிடைக்குமா கேட்டா இல்ல. ஏன்னா இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மார்க்கெட்டோடைய பேலன்ஸ் பண்ணாத ஏரியாஸை கவர் பண்றதுக்கு வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக இந்த இம்பேலன்ஸ் ஏரியாவை நம்ம டினோட் பண்ணிடணும். ஸோ அதுவுமே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே தான் வரும்னு டிசைட் பண்ணோம். நம்மளோட டார்கெட் 1 மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அழகா கம்ப்ளீட் பண்ணுச்சு. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணி வச்சோம். டார்கெட் 2மே பிரேக் அவுட் ஆச்சு. உடனே என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் டார்கெட் 1க்கு மூவ் பண்ணோம். ஸோ டார்கெட் 3 கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ we have to be getting the 1:2 reward. ஸோ ஒரு மார்க்கெட்டோடைய டிராவல் தான் இது. இது ரொம்ப மெயினா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் யூஸ் பண்ண போறீங்க, நீங்க எவ்வளவு லாஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணியே ஆகணும். டிசைட் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். நீங்க டிசைட் பண்ணல அப்படின்னா உங்களால இந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது. ஸோ நீங்க எவ்வளவு லாஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு நீங்க அந்த ட்ரேடுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவோம் ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் ட்ரேடிங்ல எடுக்க முடியும். பட் அதுக்கு தேவை என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேர்னிங், பிராக்டிசிங், எக்ஸ்பீரியன்ஸ், தென் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். எனக்கு தெரியும் நான் இத்தனை ட்ரேட் எடுக்கணும்னா இத்தனை ட்ரேட் லாஸ் ஆகும், இத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் வரும். ஏன்னா ஒன்னும் இல்ல 50% உங்களுடைய அக்யூரசி லெவல் இருந்தாலும் சரி 50% அதாவது நீங்க 10 ட்ரேட் இருக்கீங்க, 5 ட்ரேட் லாஸ் பண்ணாலும் சரி 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, நீங்க லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ஈக்குவலா இருந்தாலும் சரி உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுல மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரிஸ்க் ரிவார்டு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா ரிஸ்க் ரிவார்டு இல்லாம தப்பு பண்றது. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதுல நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணது. ஆனா உங்க மைண்டை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி அதை அக்செப்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா யூ ஆர் டூயிங் த பிசினஸ் அப்படிங்கிற திங்க் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒரு பிளான், இந்த பிளான் அப்படின்னா இப்படிதான் நான் டிராவல் பண்ணுவாங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. தென் யூ நீட் டு டிராவல் வித் சேம் பாத். அது மேக்ஸிமம் பண்ணுங்க. ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண கத்துக்குங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் பிரேக் டவுன் ஆச்சு, அதனால ட்ரெண்ட் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நம்ம இந்த திட்டம் ரிஃபைன் பண்ணுங்க. மார்க்கெட்டை ஒரே டைம் ஃப்ரேம் மட்டும் பார்க்காதீங்க. மேஜர் டைம் ஃப்ரேம்ஸ் ரிஃபைன் பண்ணா உங்களால அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்ல ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியாது. பட் அதை நல்லா கட்டிக்கிட்டு ஸ்மார்ட்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நல்ல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சீரியஸ் நான் கண்டினியூ பண்ணணும்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி சீரியஸ்க்கு லைக் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கண்டினியூ பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.